அதாவது எங்கள் தோப்பில் வந்து மாங்காய் மரம் இருக்குது இல்லையா, ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் மாமா அவங்க காரியம் அன்னைக்கு காமிச்சிருந்துருப்பேன். ஸோ எல்லா மாங்காவும் பழுக்கிற மாதிரி இருந்தது, பாதி இது வந்து பழுத்து பழுத்து கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாங்காய் எல்லாத்தையும் வந்து எங்கள் மாமா வந்து அறுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அறுத்துட்டு எங்களுக்கு இவ்வளோ காய் போல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து 1-2 டேமேஜ் கொஞ்சம் கீழே விழுந்தனால நொலன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா வந்து அரிஞ்சு வத்தல் போகிறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிற காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு, அதை வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் காஃபி போடுறதுக்கு போயிட்டேன். கொஞ்சம் காஃபி குடிக்கணும்னு தோணுச்சா, கிரேவிங்ஸ் இருந்தனால சரி காஃபி, எப்போதுமே டீ தான் போடுவேன். ஸோ இந்த தடவை காஃபி பவுட்ரு வாங்கிட்டு வந்து, நாங்கள் வந்து மொத்தமாக வாங்கிலாம் வச்சுக்க மாட்டோம். ஸோ தேவைப்படுறப்ப வாங்கி போட்டுக்குவோம். எனக்கு வந்து காஃபி பவுடர் வந்து சன்ரைஸும் பிடிக்காது, ப்ரூவும் பிடிக்காது, இந்த நரசூஸ் காஃபி பவுட்ரு தான் பிடிக்குமா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி காஃபி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்து குடித்தாச்சு. ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஒரு லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் டைம்னு சொல்ல முடியாது, அந்த லஞ்ச் முடித்த கையோடையே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தொக்கு வந்து பண்ணிடலாம். மாங்காய் வந்து மீதி இருந்தது இல்லையா கொஞ்சம் நல்லா, ஸோ அதை வந்து தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என் அம்மாவும் ப்ராசஸில் இறங்கிட்டோம். அதாவது நான் வந்து தோலெல்லாம் பீல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து அந்த தொக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி அந்த எதனாவது காய் சீவிர கட்டை இருக்கு இல்லையா, இந்த பீட்ரூட் கேரட்லாம் வந்து சீவோம் இல்லையா, ஸோ அதில் தான் வந்து சீவணும். ஸோ அதுக்காக எங்கள் அம்மா வந்து நீ தோல் சீவி கூட, எனக்கு தோல் சீவுறது வரமாட்டேங்குது அப்படின்னாங்க. சரி நான் அதை பீல் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலை வழக்கம் போல் வந்து அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த பழம் மாங்காய் இருக்கு இல்லையா, அந்த ரொம்பவும் பழுக்காமல் ரொம்பவும் வெட்டாலாமல் அந்த மீடியம் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா கட் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 மாங்காய் போல் தான் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த தொக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் அம்மா வந்து அப்பாவும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அக்காவும் அங்கே ஊருக்கு போயிடுவாக்கு, ரொம்ப இங்கே இருக்க மாட்டாள். இல்லைன்னா அவளுக்கு வந்து ஊருக்கானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கிட்டு போகிறப்போ ஒரு ஸ்பூன், அங்கிட்டு போகிறப்போ ஒரு ஸ்பூன், 1 வீக்கில் ஒரு பாட்டில் ஊருக்காவை காலி பண்ணிடுவாள். எங்கள் கோழி வந்து அரிசி கேட்டு நின்றுட்டு இருந்தாங்களா, சரிண்ணா அவங்களுக்கு அரிசிலாம் போட்டுட்டு அப்புறம் உள்ளார வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் என்ன போஸில் எங்கள் நந்தினி தூங்கிட்டு இருக்கான்ட்டு. நந்தினி, நந்தினி என்ன தூக்கம் இவ்வளோ? அப்புறம் தொக்கு பண்ணுறதுக்காக கிச்சனுக்குள்ளார வந்து என்ட்ரு ஆகிட்டேன். அதாவது இந்த காஃபி போட்ட பாத்திரம்லாம் இருந்ததா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தொக்கு பண்ணுற ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நான் அதில் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு தனியாக சேர்த்துருக்கேன். நான் வந்து பவுடர்லாம் சேர்க்க மாட்டேன், முழு தனியாக வந்து வறுத்து அரைச்சோம்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் 4 ஸ்பூன் பதிலாக 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த தொக்கில் கொஞ்சம் தனியாவோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 3 மாங்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு தான் அளவு சொல்கிறேன். ஓகே, ஒரு மீடியம் சைஸ் மாங்காய். ஸோ அதுக்கு 3ஐயும் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், தனியாக ஆற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் யூஸ்வலாக என்ன குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா கடுகு போட்டு பொரிஞ்சோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோடனே அதிலே வந்து பார்த்திட்டிங்கன்னா மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்து பார்த்திட்டிங்கன்னா நான் எடுத்திருக்கேன், சக்தி மிளகாய்த்தூள் தான். ஸோ அது வந்து பார்த்திட்டிங்கன்னா காரத்துக்கு ஏற்ப நான் வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து எண்ணெயிலே போட்டோம்னா அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அது மாதிரி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் பெருங்காயம் வந்து வாசத்துக்காக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சீவி கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஓரளவுக்கு பழம் மாங்காய் அப்படின்றனால இந்த மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் நல்லா காயாக எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக அந்த பூ மாதிரி அப்படியே கிடச்சிருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருந்தது, இருந்தாலும் ஓகே தான். இதை நல்லா போட்டு கிளறி விட்டு, அந்த மாங்காவை போட்டு கிளறி விட்டு அதோட வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க, நான் அளவுலாம் சொல்லலை. நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஊறுகானா ஒரு அளவுக்கு காரமும் உப்பும் அதிகமாக இருந்தால் தான், ஏன்னா மாங்காய் ஊறுகாய் அப்படிங்கிறப்ப புளிப்பு இருக்கும் பேசிக்காக. ஸோ அதனால் கொஞ்சம் காரமும் உப்பும் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் உண்டுன்னு தான் சேர்த்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும்
மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதோட வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திரண்டு வருதுன்னு பாருங்கள் அந்த தொக்கு. ஸோ இந்த அளவுக்கு திரண்டு வர ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த அந்த ஸ்வீட் வந்து சேர்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காரம், உப்பு, புளிப்பு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி கொடுக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போதே அப்படியே நாக்கில் அந்த டேஸ்ட்டு நின்று போகும். ஸோ அதனால தான் அந்த சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, ஜூம் பண்ணி காமிச்சேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எண்ணெய் சுற்றிலும் ஓரங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா தொக்கு தயார். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா போதும், அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து டேஸ்டிங் டைம். ஸோ சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையாலுமே டேஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு அப்படியே போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதம் எதுக்கு வேணுமாலும் நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம், பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் பிடிக்குங்கிறவங்க இது கண்டிப்பாக, அதாவது தொக்கு பிடிக்குங்கிறவங்க வந்து இது ஊறுகான்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். ஸோ டேஸ்ட் வந்து வேறு லெவல். தனியா மட்டும் கொஞ்சம் கூட அதிகமாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டு வரும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் செஞ்சு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா தனியாக வச்சுருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், டக்குன்னு கெட்டி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் என்னோட ரணதீரன் எப்படி வயிற்றில் முட்டு கொடுத்துட்டு அழகாக விளையாண்டுட்டுருக்கான்ட்டு. அப்படியே அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. ஸோ டே இன்றைக்கி வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Okay, tata. Bye bye.